வேதத்தை வாசிக்கணும். அதை விட்டுட்டு நம்ம கண்டினியூவா என்ன பண்ணோம்னா வேதத்தை நம்ம தியானிப்போம், அந்த வசனங்களையும் நம்ம தியானிக்கணும். இன்னைக்கு வேற வேற காரியங்கள்லாம் வந்துடுச்சு பாருங்க. பைபிள் ஆடியோன்னு வந்திருக்குது மொபைல்லே. நீங்கள் அதை ஆன் பண்ணி விட்டுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வசனம் என்ன பண்ணணும் தெளிவாக உங்களுக்கு போதிச்சுன்னு வரும். நீங்கள் போய் மற்றவங்க போதிக்கிறாங்களோ ஊழியக்காரனுடைய வார்த்தை கூட கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய சுய கற்பனைகளை போதனையாக்கி அவலட்சமான ஆதாயத்துக்காக கூட என்ன பண்ணுவாங்கனாக்கா சத்தியத்தை சொல்லி நிற்பாங்க. இதுதான் சத்தியம். வேறு வாக்கியங்களை கடந்த நாட்களில் கேட்டோம் தெரியுமா? இச்சகமான வார்த்தைகளை என்ன பண்ணுவாங்க புகுட்டுவாங்க. துன்மார்க்க வார்த்தைகள் என்ன பண்ணுவாங்க கொண்டு வருவாங்க. தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. அவருடைய வார்த்தைகள் வேணாம். வேதம் சொல்லுகிறது சத்தியம் சத்தியம். கடைசி நாட்களிலே இந்த வேத வாக்கியங்கள் தான் ஒன்று நியாயத்திற்கும். ஆடியோ இருக்கு, அந்த ஆடியோ என்ன பண்ணுங்க, நீங்க என்ன வாசிக்கணும் உங்களுக்கு தொடர்ச்சி வாசிக்கணுமோ அந்த ஆடியோவில் போயிட்டு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா தொடர்ச்சியா பைபிள் வசனங்களை அது சொல்ல ஆரம்பிக்கும். உங்க காதார நீங்க கேட்கலாம். இங்க சொல்லலாம் பார்த்தீங்கன்னா ஆடியோ பைபிள் போட்டிருப்போம். நம்ம நின்று என்ன பண்ணுவேன் வேதத்தையும் வாசிப்பேன். அதை விட்டுட்டு எனக்கு எது பிடிச்சிருக்குதோ அந்த வசனத்தை நீங்க வாசிக்கணும் கர்த்தர் உணர்த்தினா அந்த அதிகாரத்தை எடுத்து நான் போட்டுருவேன். சங்கீதமோ இல்ல பாருங்க கலாத்தியரோ எபேசியர் எழுதுன நிருபமோ எந்த நிருபத்துல எனக்கு கர்த்தர் நீங்க உணர்த்துறாரோ மறுபடியும் அதை என்ன பண்ணுவோம் தியானிக்கணும்னா நான் என்ன பண்ணுவேன் அதை போட்டுவிட்டு கேட்டுன்னு இருப்பேன். ஹல்லேலூயா. இது போல நீங்க வேதத்தை தியானிக்கணும். அதனால கர்த்தர் சொல்றார் இரவும் பகலும் என் வேதத்தின் மீது பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. அவரோடு நீங்க ஒன்றி நடக்கணும். அந்த ஏலோக்கு நடந்தார் அன்னைக்கு என்ன இல்லை வீடியோ கம்யூனிகேஷன் கிடையாது, அன்னைக்கு போன் கிடையாது, ஹல்லேலூயா மீடியாக்கள் கிடையாது. ஹல்லேலூயா. மனுஷன் தனிமையா இருந்தான், தேவனோட சஞ்சரித்தான். நீங்க தேவனோட சஞ்சரிக்கணும்னா பாருங்க நன்மை தீமை அறியத்தக்க கனின்னு வேதம் சொல்லுது. நன்மை இருக்கு தீமை இருக்கு. அது நன்மையான காரியம் எது இருக்கு அது நம்ம என்ன பண்ணுவோம் வேதத்தை பிடிச்சுக்குவோம். ஹல்லேலூயா. அதான் பாருங்க நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1 நாம் வாசிப்போம்னால் வாசியுங்க. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ பாருங்க தன் கையினாலே இடித்து போடுகிறாள். ஹல்லேலூயா. பாருங்க புத்தி உள்ள ஸ்திரீ மாத்திரம் தான் தன் வீட்டை கட்ட முடியும். அது கண் மலையின் மேல் கட்டப்பட்ட வீடா இருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் மணல் மேல வீடு கட்டுறதும் உப்பு மேல வீடு கட்டுறதுமா இருக்கு. காத்தடிச்சா மணல் கரைஞ்சு போயிடும். உப்பு மேல தண்ணி பட்டவோ உப்பு கரைஞ்சு போயிடும், வீடு காணாமல் போயிடும். ஆனா கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு எப்படி தெரியுமா? கண்மலையாகிய கிறிஸ்துவ மேல வீடு கட்டணும். அந்த குடும்பம் தான் ஆசீர்வாதமா இருக்கும். அவள் தான் புத்தி உள்ள ஸ்திரீயா இருக்க முடியும். யார் புத்தி உள்ள ஸ்திரீ? இங்க பாருங்க வேதம் சொல்லுகிறது புத்தி ஞானம் அவர் தான். புத்தியும் ஞானமும் இயேசு கிறிஸ்து தான். அதனால யாக்கோபு எழுதின நிருபத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாக இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன். ஞானம் நமக்கு இல்லை, நமக்கு புத்தியும் இல்லைன்னா யார்கிட்ட கேட்கணுமா? சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன். ஹல்லேலூயா. அந்த ஞானத்தை நம்ம எப்படியாவது கேட்க முடியும்? அந்த புத்தி அறிவு நமக்குள்ள எப்படி வரும்? ஹல்லேலூயா. அங்க வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5 வாசிங்க. புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேறுவான். பாருங்க விவேகி நல் ஆலோசனைகளை அடைந்து நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதை பொருள்களையும் அறிந்து கொள்வான். ஹல்லேலூயா. பாருங்க ஞானம் ஒருத்தனுக்கு வேணும், அவனுக்கு புத்தி வேணும்னா அங்க வேதம் சொல்லுகிறது வாசிங்க, கீழ் வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பாருங்க மூடன் ஞானத்தையும் போதகத்தை என்ன பண்றதுல அசட்டை பண்ணுகிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஞானம் புத்தி அறிவு அவர்தான். அப்ப கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஹல்லேலூயா. புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேர்வான். இந்த தேவ திருவசனங்களை அனுதினமா நம்ம வாசிப்போமானால், இந்த தேவ திருவசனங்களை ஒவ்வொரு நாளும் தியானிப்போமானால் அறிவு வரும், புத்தி வரும், ஞானம் வரும். காரணம் என்ன? ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தது போல கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நீ நடக்கும் போது, அவரோடு நீ சஞ்சரிக்கும் போது ஞானம் உனக்கு கண்டிப்பா வரும். காரணம் என்ன?
அந்த வார்த்தையான தேவன், அந்த வார்த்தையான தேவன் எங்க இருக்கிறாராம்? அவர் நமக்குள்ளே வாசம் பண்றார். இந்த தேவனுடைய திருவசனங்களை நாம் அனுதினமும் தியானிக்கும் போது இந்த வசனம் தவறு செய்யும் போது உனக்கு உணர்த்தும். ஏன்? இதோ நான் கடந்து போகிறேன், பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்திலே வருகிறார், அவர் நீதியை குறித்தும் பாவத்தை குறித்தும் சத்தியத்தை குறித்தும் கண்டித்து உன்னிடத்திலே உணர்த்துவார். அந்த வார்த்தையான தெய்வம் உனக்குள்ளே வாசம் பண்ணால் மாத்திரம்தான் நீ புத்தி உள்ள மகளாய் புத்தி உள்ள மகளாய் இருக்கணும். அல்லேலூயா. காரணம் என்ன? அவர்தான் ஞானம், அவர்தான் புத்தி, அவர்தான் அறிவு. ஏன்? தேவனை அறிகிற அறிவு இருந்தால் மாத்திரம்தான் வேதத்தை வாசிக்க முடியும். அவர் யார்? அதான் வேதத்தில் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5:39 வாசிக்கிறோம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து வாருங்கள், அது உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும், என்னை குறித்து சாட்சி கொடுப்பவை அவைகளே. அதான் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு இருந்தால் மாத்திரம்தான் உனக்கு ஞானம் கிடைக்கும். காரணம் என்ன? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அதான் வேதம் சொல்லுகிறது, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவனோ தன் கரங்களினால் இடித்து போடுகிறாள். ஹல்லேலூயா. வாசிப்போமானால் நீதிமொழிகள் பாருங்க 13ஆம் அதிகாரம் 4 வாசிங்க. சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது, ஜாக்கிரதை உள்ளவருடைய ஆத்துமாவோ புஷ்டியா இருக்கும். சோம்பேறியுடைய ஆத்துமா எப்படி இருக்கு தெரியுமா? என்ன விரும்பினாலும் ஒண்ணு கூட கிடைக்கவே கிடைக்காது. ஏன்? அவங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை அற்று போயிடும், கடவுள் மேல ஒரு விசுவாசம் இருக்கவே இருக்காது. அதுலயும் ஒரு சோம்பல். இவங்க என்னத்தை விரும்பினாலும் ஒரு காரியம் வாழ்க்கையில நடக்கவே நடக்காது. இன்னைக்கு ஏன் சபைக்கு கடந்து வருகிற விசுவாசி குடும்பங்களுக்குள்ள நாங்க 10 வருஷமா சபைக்கு வந்து ஜெபிச்சும் கிடைக்கல, நாங்க 20 வருஷமா சபைக்கு கடந்து வந்து அது நடக்கல. ஏன் நடக்கல? சோம்பல். சோம்பல் தூங்கி விட பண்ணும். தூக்கத்தை விரும்புகிறவன் கந்தையத்தான் உடுத்துவான். சுறுசுறுப்புள்ள கரந்தான் ஆசீர்வாதத்தை பெறும். நீங்க அநேகருடைய வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். யார் யாரெல்லாம் சுறுசுறுப்பா இருக்கிறாங்களோ கண்டிப்பா நிச்சயமாக ஆசீர்வாதமா தான் இருப்பாங்க. யார் சோம்பேறி தன் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை, ஜாக்கிரதை உள்ளவருடைய பொருளோ அருமையா இருக்கும். அந்த நாள்ல வாழ்ந்து அந்த நாள் செஞ்சினா அது அருமையா இருக்கும் சாப்பிடுறது. கட் பண்ணி அந்த ரத்தம் வெளி வருது தெரியுமா? ஃப்ரெஷ்ஷா வருது. அதை வாங்கி அப்பயே நீ கட் பண்ணி செஞ்சு சாப்பிடும் போது அது அருமையா இருக்கும். சோம்பேறித்தனம் பட்டுன்னு விட்டுனாக்கா லாஸ்ட்ல எப்படி இருக்கும்? நாத்தமா மாறிடும். நீங்க அப்படித்தான் இருக்கு நம்முடைய வாழ்க்கை. ஹல்லேலூயா. வாசிங்க நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 13 வாசிங்கள. திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமாயிடுவான். கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான். ஹல்லேலூயா. பாருங்க வேதம் சொல்லுகிறது திருவசனத்தை அவமதிக்கிறவன் யார் தெரியுமா? நாங்களும் படிச்சு சொல்றோம். இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 டைம் நான் பைபிளை படிச்சு முடிச்சுட்டேன். இதை விட்டு பைபிள் ஆராய்ச்சின்னு பண்றோம் தெரியுமா? பைபிள் ஆராய்ச்சின்னு ஒன்று பண்ணுவோம். நான் பைபிள் மாமலாம் படிக்கிறது ஒரு பக்கம் இருக்கும், மறுபடியும் பைபிள் ஆராய்ச்சின்னு ஒன்று பண்றோம். இது கணக்கே கிடையாது. வேத வாக்கியங்களை ஆராய்ந்தது கணக்கே கிடையாது. நாமளும் வந்ததுலேருந்து என்ன பண்றோம்? ஒவ்வொரு நாளும் இதை குறித்தே நம்ம என்ன பண்றோம்? போற இடம்லாம் சொல்றோம். எல்லாருக்கும் இதை தான் சொல்றோம். பைபிளை வேதத்தை தியானிங்க, இரவும் பகல வேதத்தை தியானிங்க. உங்களால கேட்க முடியலையா? என்ன பண்ணுங்க? மொபைல்ல ஆப் வந்துருக்கு, ஆடியோ பைபிள் இருக்கு, போடுங்க. எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் நான் ஆடியோ பைபிள் என்ன பண்ணிருக்கிறேன், ரெக்கார்ட் இது பண்ணி கொடுத்துருக்கிறேன், ஆப் ரெடி பண்ணி கொடுத்துருக்கிறேன். எல்லா கையிலும் இருக்கும், எல்லார் மொபைலும் போடுங்க. இந்த வசனத்தை போடுங்க. சும்மா உட்காந்து வீணான காரியத்தை பார்ப்பதை பார்க்கணும். கொஞ்ச நேரம் வசனத்தை 10 நிமிஷமாவது ஒரு வார்த்தை உட்காந்து கேளுங்க. ஏன்? இதுதான் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும். நீ அதை அவமதிக்கிறன்னு வச்சுங்களேன். திருவசனத்தை அவமதிக்கிறவன் படிக்காமல் இருந்தா அவமதிக்கிறது சமம். நீங்க வேதத்தை நீ வாசிக்காமல் இருந்தா அவமதிக்கிறது சமம். நீங்க தேவ சமூகத்துல என்ன பண்ணணும்? போய் அமர்ந்து அதிகாலையில் அவரை தேடணும்னா அவமதிக்கிறதுக்கு சமம். வசனங்களை நீங்கள் தியானிக்காமல் விட்டீங்களா அவமதிக்கிறதுக்கு சமம். ஹல்லேலூயா. அவன் என்ன ஆயிடுவானா? கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான், திருவசனத்தை அவமதிக்கிறவனோ நாசம் அடைவானோ. அவன் மேலுக்கு வரவே முடியாது.
அல்லேலூயா. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, ஞானவானுடைய போதகம் ஜீவபுற்று, அதிலே மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். அல்லேலூயா. பாருங்க, ஞானம் யாரு? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அந்த ஞானம் நம்மிடத்துல இருந்துச்சுன்னா மரண கண்ணிக்கு நம்ம தப்பிச்சிடலாம். பாதாளத்துக்கு நம்ம கண்ணி வலிச்சு போகவே முடியாது. இங்கே நீங்க தீர்மானிச்சிடலாம். அதனால தான் வேதம் சொல்லுது, தங்களை தாங்களே நிதானித்து சோதித்து அறிந்தோமானால் நீங்க நியாயத்திற்கு நிற்கவே மாட்டீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 18 வாசியுங்க. புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் இலட்சையையும் அடைவான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான். புத்திமதிகளை சொல்லும்போது என்ன பண்ணுமா? கவனித்து நடக்கணும். அவங்க மாத்திரம் கனம் அடைய முடியும். அதை அசட்ட பண்ணன்னு வச்சுங்களேன், கனவீனம் தான். போற இடத்துலலாம் வெக்கப்பட்டு கூனி குறியதான் நிற்கணும். நான் சொல்ல வேதம் நமக்கு தெளிவா சொல்லுது. அதற்கான் புத்தி அவர் தான், ஞானம் அவர் தான். ஹல்லேலூயா. கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் என்ன பண்ணணும்? அந்த புத்தி ஞானம் இருந்தால் மாத்திரம்தான் அந்த குடும்பத்தை கட்ட முடியும். இல்லைன்னா அந்த குடும்பத்தை சீரழிஞ்சு சின்னாபின்னமாகி வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நித்திய பாதாளத்துக்கு அந்த குடும்பத்தை கொண்டு போயிடும். ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் சொல்றார், நான் தான் புத்தி, நான் தான் அறிவு. எவன் பேதையா இருக்கிறான் அவெல்லாம் திரும்புங்க அந்த பக்கம். பேதையா இருக்கிறவன் இந்த பக்கம் திரும்பு. சோம்பேறி வந்து வேட்டையாடினதை அவன் சமைக்கவும் முடியாது. அது பார்வைக்கு எப்படி இருக்குது? தேவனுடைய பார்வைக்கு எப்படி இருக்கு? அருவருப்பா இருக்கு. ஹல்லேலூயா. 19 வாசிங்க. வாஞ்சை நிறைவேறுவது ஆத்துமாவுக்கு இனிது, தீமையை விட்டு விலகுவது. இதெல்லாம் சொன்னோம்னா கூட மறுபடியும் என்ன ஆயிடுவாங்க? தீமை. இது தீமை பார்வைக்கு. இதை விட்டு விலகவே மாட்டாங்க மூடர். தீமையை விட்டு விலகுவது மூடருக்கு அருவருப்பா இருக்கு. இதை விலகிடு அப்படின்னு சொன்னாக்கா விலகவே மாட்டாங்க. ஆனா அது அருவருப்பா இருக்கு. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். தேவனை அறிகிறதே அறிவு. ஹல்லேலூயா. வாசிங்க. 20 வாசிங்க. ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். ஞானிகளோட சஞ்சரிக்கிறது என்ன? அவர் தான் புத்தி, அவர் தான் ஞானம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானம். நீ தேவனோடு சஞ்சரிச்சுன்னா நீ என்ன பெறுவ? ஞானம் தான் பெறுவ. நீ துன்மார்கனோட அக்கிரமக்காரனோட தேவனுக்கு பிரியமில்லாத ஆட்களோட சஞ்சரிச்சுன்னா லட்சியம் தான் அடைவேன். அவன் அதான் லட்சியம் அடைவேன். லட்சியம் அடைஞ்சா என்ன ஆகும்? அவமானம், நிந்த, அந்த நாசமா என்ன சொல்ற? நாசமா போயிடும். வேதம் எவ்வளவு தெளிவா வச்சிருக்கு பாத்தீங்களா? ஞானம். யார் ஞானம்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானம். அந்த ஞானத்தோடு நீங்க நடக்கும் போது, அந்த ஞான அறிவு நமக்கு புத்திகளை புகட்டும் போது, அந்த அறிவில நீ தேரும் போதுதான் உனக்கு என்ன உண்டாகும்? என்ன உண்டாகும்? ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த ஞானம் அடையும் போது உனக்கு ஞானத்தின் மேல ஞானம் கிடைக்கும். ஹல்லேலூயா. அல்லது கர்த்தர் சொல்லுகிறார், ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், மூடருக்கு தோழனும் நாசம் அடைவான். பாருங்க, மூடா இருக்கிறான்னு மூடனை யார சொல்லுவாங்க? தேவனை அறியாமல் இருக்கிறான் தெரியுமா? தேவனை மறுதலிக்கிறான் தெரியுமா? அவன் தான் மூடன். இவனோட சஞ்சரிக்கிறவன் அவனுக்குள்ள இருக்கிற மோட்டிவேஷனை இவனுக்குள்ள ஏற்படுத்திடுவான். ஐயப்போ என்னத்த ஜெபிச்சோம், அவங்க ஜெபிச்சாங்க ஒன்றும் நடக்கல, நாங்க ஜெபிச்ச மட்டும் நடந்துற போது இவ்வளவு நாளா கத்துக்கிட்ட போய் 20 வருஷமா ஜெபிச்சுருந்தாங்க. அவர் என் ஜபத்தை கேட்கிறாரோ இல்லையோ, எனக்கு என்கிட்ட இருக்கிற நோய் என்னை விட்ட போயிடுச்சு, என் கஷ்டம் என்னை விட்டு நீங்க போயிடுச்சா, என்னுடைய உபத்திரம் போயிடுச்சா, ஐயோ நீ போய் சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம்? நீங்க அப்படிதான் ஒரு குடும்பத்தை நாசமாக்கி விட்டுட்டாங்க மூடர்களெல்லாம் சேர்ந்து. அந்த பாப்பா கிட்ட கேட்கிறேன் சொல்றாங்க, பிரதர் நான் என்ன பண்றது பிரதர், அவர் சேர்ந்துங்கிற ஆள் அப்படியேப்பட்ட ஆள் வரவெல்லாம் ஏதோ ஒரு காரியத்தை அவர்கிட்ட சொல்லி லாஸ்ட்ல என்ன ஆயிட்டா
அவள் சர்ச்சுக்கு வரதுக்குள்ள நிற்க வச்சுட்டாங்க பிரதர். நாங்களும் வரதுக்கு பெரிய தடையாக இருக்குது. தூக்கி நம்ம வீட்டுக்குள்ள ஒரு பெரிய போட்டா வச்சுட்டா. அவளாம் எனக்கு போக சொல்ல வர சொல்ல அலியலியா அலியலியா அலியடி போய் அலியலியோட சேர்ந்து கேலி பண்ணி எனக்கு சிரிக்கிறாங்க பிரதர். எப்படி பார்த்தீங்கன்னா மூடதனம் தான் உனக்கு உண்டாகும். நீ ஞானவானோட சேரும் போது பாருங்க, பக்தி வைராகியம் உள்ளவனோடு வார்த்தையோடு ஒன்றி நடக்கிறவர்களோடு சத்திய வசனங்களை திருவசனங்களை போதிக்கிறவர்களோடு நீ சேரும் போது உனக்குள்ள அந்த ஞான புத்தி அறிவு வரும். அப்படி இருந்தும் உனக்கு அறிவு இன்னும் வரலன்னா உனக்குள்ள யார் வாசம் பண்றது? மூட யாரு? சாத்தா வாசம் பண்றான்னு அர்த்தம். நம்ம இதுல இருந்து வார்த்தை தெளிவா புரிஞ்சுக்கலாம். நீங்க தேவனோடு சஞ்சரிப்பீங்கன்னா அவர் தான் ஞானம் உள்ளவராக இருக்கிறார். அந்த ஞானம் அவரோடு நீ சஞ்சரிக்கும் போது, ஞானம் உள்ளவர்களோடு நீ ஐக்கப்படும் போது அந்த ஞானம் உனக்குள்ள வரும். துன்மார்கன் மூடரோடு சஞ்சரிக்கும் போது அந்த மூடதனம் உனக்குள்ளே வரும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் சொல்றாரு பாருங்க. ஆனாலும் ஒரு வார்த்தை கர்த்தர் நமக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை வச்சிருக்கிறார். பரவாயில்ல நடந்துட்டுப்பா, ரொம்ப நாளா என்ன பண்ணிட்டேன், ஜெபிச்சேன், இப்போ உனக்கு வந்து ஞானம் வந்துச்சு. எப்படி வந்துச்சு? வார்த்தை கேட்டேன், இந்த வசனத்துக்கு நான் இனிமேல் பயப்படுவேன், இந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படிந்து நடப்பேன்னு நீ ஒப்புராகும் போது அங்க வேதம் சொல்லுகிறது. வாசிங்க 12 வாசிங்களே. நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க நெடுங்காலமாய் கர்த்தருடைய சமூகத்துல இப்ப காத்திருக்கிறீங்க. இப்ப உங்களுக்கு என்ன வந்துச்சு? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வந்து விட்டது. அந்த தெய்வீக ஞானம் இப்ப உனக்குள்ள வந்துச்சா? இப்ப முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயத்தை எங்களுக்கு தாரும், எனக்கு நல்ல புத்தி அறிவை தாரும். ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொன்னீரே, அந்த தெய்வீக ஞானத்தை இயேசப்பா எனக்கு கட்டளிடும். என் தகப்பனே, இந்த பூமியில ஒரே ஒரு ஜீவியம், மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 60, அவன் பலத்தின் மிகுதினால் 70 80. என் தகப்பனே, என் வாழ்நாள் முழுவதும் சஞ்சலமும் வருத்தமும் தவிர ஒன்றுமில்லை என்று சொன்னீரே. உன் வார்த்தைகளுக்கு நான் இப்பொழுது உண்மையாய் செவி கொடுத்து நடக்கிறேன் அப்பா. எனக்கு ஞானத்தை தாரும் அப்பா. என் குடும்பத்தை நடத்த ஞானத்தை தாரும் ஆண்டவரே. இந்த சபையை ஊழியக்காரனாக அடியேன் ஏசப்பா, என்னையும் தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. இவ்வளவு நாட்களாய் என் தகப்பனே இந்த ஞானத்தில் நான் குறைவுள்ளவனாய் காணப்பட்டேன் அப்பா. என் தகப்பனே, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொன்னீரே. மனுஷருடைய பார்வைக்காக நான் பயந்தவனை போல நடந்திருந்தாலும் ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது, மனுஷன் முகத்தை காண்கிறவன் இருதயத்தை காண்கிற என் பரிசுத்த ஆவியானவரே, என் உள்ளத்திரயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற என் தெய்வமே, உமது கரத்தில் என்னை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி என் தகப்பனே தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பயத்தோடு ஒரு நடுக்கத்தோடு இனி இயேசப்பா இந்த வார்த்தைகளுக்கு நான் உண்மையாய் செவி கொடுத்து நடப்பேன் ஆண்டவரே. உமக்கு பயந்து உமது வழிகளில் நடப்பேன் ஆண்டவரே. உம்முடைய நீதியை நான் பின்பற்றுவேன், உமது கற்பனையும் கட்டளைகளையும் நியமங்களையும் நான் கைகொண்டு நடப்பேன் என்று சொல்லி தேவ சமூகத்திலே தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு உமது மகிமை உள்ள கரங்களில் ஒப்பு ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகம் உள்ள கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி புத்தி உள்ள ஸ்திரீதான் தன் வீட்டை கட்டுகிறார் என்று சொன்னீரே. சபை ஆண்டவரே, மணவாளனாகிய உமக்காக மணவாட்டியாக நியமிக்கப்பட்ட இந்த புத்தி உள்ள சபையை ஆண்டவரே, புத்தி உள்ள ஸ்திரீயை கரத்தில் ஒப்புக்கொடு. அடியேனே இயேசப்பா ஊழியக்காரனா நியமித்து வார்த்தைக்கு பயந்து வசனத்துக்கு நடுங்குகிற கர்த்தாவே மகனாய் கரம்பெடுத்து எங்களை வழி நடத்தினார். வருகிற ஆத்துமாக்கள் ஒருவரும் ஆண்டவரே ஞானம் இல்லாதபடிக்கு, வார்த்தையில இல்லாதபடிக்கு, சத்தியம் அறியக்கூடாதபடிக்கு ஆண்டவரை காணப்பட்டால் என் தகப்பனை நியாயத்திற்குள் என்னை கொண்டு போய் நிலை நிறுத்துவீர் என்ற உணர்வுள்ள இருதயத்தை இப்பொழுது எனக்கு தாரும் ஆண்டவரே. ஒரு பயத்தை, ஒரு நடுக்கத்தை தாரும் என் தகப்பனே. சத்தியம் சத்தியம் சத்தியம், வார்த்தை 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 என்று சொன்னீரே. அந்த சத்தியமுள்ள வார்த்தை மாத்திரம் இந்த சபையில வெளிப்படட்டும், உண்மை மாத்திரம் வெளிப்படட்டும். கரைகரையற்ற ஒரு சபையாய், உண்மையும் உத்தமமுள்ள ஒரு சபையாய் ஆண்டவரே, இந்த மனவாட்டியாக என் தகப்பனீர் என்னை கரம் பிடித்து வழி
வழி நடத்தும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஊழியங்களுக்கும் எங்களுக்கும் விரோதமாய் போராடுகிற சகல சத்துருக்களின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். ஒவ்வொரு குடும்பங்களுக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற சத்துருக்களின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். ஞானவானோடு சேருகிறவன் ஞானத்தை பெறுவான். ஆண்டவரே, மூடரோடு சேருகிறவன் அவன் நாசம் அடைவான் என்று சொன்னீரே. என் தகப்பனே ஆண்டவரே, இயேசுப்பா, உமக்கு பயப்படுகிற பயத்தை ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தந்ததற்காக நன்றி. ஆண்டவரே, புத்தி உள்ள ஸ்திரியாய் என் தகப்பனே குடும்பத்தை கட்டுகிற பிள்ளைகளாய் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும், வார்த்தையினால் வழி நடத்தும். நீர் சத்தியத்தை சத்தியத்துபரமாய் போதிக்கிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உமது வார்த்தைகளுக்கு நாங்கள் உண்மையாய் செவி கொடுத்து நடக்க தேவ கிருபையை தாரும். முற்றிலும் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்தில் இப்பொழுது மனம் திரும்புங்க. பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொன்னீர். இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் உள்ளான இருதயத்தில் இருந்து மனம் கசந்து இனி ஆண்டவரே என் தகப்பனே உமக்கு பயந்து உமது வழிகளில் நடப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே ஞானத்தோடு நான் நடப்பேன் என்று சொல்லி என் தகப்பனை ஒப்புரவாகிற ஒவ்வொரு கர்த்தாவே இயேசுப்பா பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளை பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே.